கர்த்தருடைய இனிய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத வசனத்தின் வார்த்தைகள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில், அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். 38ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆம், அன்றைக்கு எலியா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் இயேசு கிறிஸ்துவானவர், ஆமென், அக்கினி அபிஷேகம், ஹல்லேலூயா, ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் அழகாக லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்க போனோம் என்றால் 12ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனத்தில், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமேன். மாம்சமானவர் யாவர் மேலும் கர்த்தர் தம் ஆவியை ஊற்றும் காலம் வந்துவிட்டது. ஆதலால் கர்த்தருடைய அக்கினி வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட நாம் சும்மா இராதபடி, அல்லேலூயா, தேசத்திலே எழுப்புதல் வர, வீட்டிலே எழுப்புதல் வர, வேலை ஸ்தலத்தில் எழுப்புதல் வர, ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஜாமக்காரனாய், ஜாமக்காரியாய் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 27ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறது. யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு வேர் பற்றி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போமேனால் பின்னாடி அப்போஸ்தலராகிய பவுல் எழுதியிருப்பார். அல்லேலூயா. கொலேசியர் வசனத்தை வாசிப்போம் என்றால், அல்லேலூயா, அதில் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 விசுவாசத்தில் வேறு ஒன்றினவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்றும், எபேசியன்ஸ் 3:17 கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படி இருக்கிறது. சுத்த இருதயமுள்ளவர்களாக இருந்து அன்பிலே நாம் வேர்கொள்ள வேண்டுமாம். ஆம், அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, ஹல்லேலூயா, நம்மில் இறங்கும். அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். அவரையே மகிமைப்படுத்துவோம். 1 தீமோத்தேயு 1:5 வசனத்தில், இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அப்படி பிறக்கிற அன்பிலே நாம் வேரூன்ற வேண்டும். விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவார்கள். சுத்தமான மனசாட்சியிலே விசுவாசத்தின் இரகசியத்தை பிடித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 3:9 வசனத்தில் வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. இவை எல்லாவற்றிற்கும் நம்முடைய கண்கள் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இருதயம், ஹல்லேலூயா, நல்ல இருதயம், சுத்த இருதயம், நல் மனசாட்சி வேண்டுமென்றால், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வெளிச்சம் நம்மில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய வெளிச்சம் நம்மில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அந்தி பலி
அந்திபாலி அந்திபாலி செலுத்தும் நேரத்திலே அந்திபாலி செலுத்தும் நேரத்திலே சாற்றே தேவ மனிதன் எழுந்து நின்றாரே. அந்திபாலி செலுத்தும் நேரத்திலே சாற்றே தேவ மனுஷி எழுந்து நின்றாளே. ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனே, ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனே, ஆகினியாய் இறங்கும் என்றாரே, ஆகினியாய் இறங்கும் என்றாரே. இதயங்களும் பாக்கம் திருப்பிடவே, இதயங்களும் பாக்கம் திருப்பிடவே, அக்கினியாய் இறங்கும் என்றாரே, அக்கினியாய் இறங்கும் என்றாரே. வானமோரெண்டாய் திறக்கப்பட்டதே, வானமோரெண்டாய் திறக்கப்பட்டதே, அக்கினியே வந்து சுட்டெரித்ததே, அக்கினியே வந்து சுட்டெரித்ததே. இன்றும் மனந்தீரும்பி வாழ்ந்திடவே, மனந்தீரும்பி வாழ்ந்திடவே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேனே, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேனே, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேனே. அது இப்போதே பாற்றி எரிய வேண்டுமே, இப்போதே பாற்றி எரிய வேண்டுமே, எரிய வேண்டுமே, எரிய வேண்டுமே. எழுப்புதல் தீ எரிய வேண்டுமே, எரிய வேண்டுமே, எரிய வேண்டுமே. என் தேசமெங்கிலும் எரிய வேண்டுமே, பரவ வேண்டுமே, பரவ வேண்டுமே. தேசமெங்கிலும் பரவ வேண்டுமே. எலியாவை கொண்டு செல்ல, எலியாவை கொண்டு செல்ல, அன்று எலியாவை கொண்டு செல்ல ராதம் இறங்கிச்சே, எலியாவை கொண்டு செல்ல ராதம் இறங்கிச்சே. நம்மையும் கொண்டு செல்ல இயேசு வருவாரே, நம்மையும் கொண்டு செல்ல இயேசு வருவாரே. எக்காலமே தோனி தீடுமே, எக்காலமே தோனி தீடுமே. மேகங்களே வழிவிடுமே, மேகங்களே வழிவிடுமே. ரகசிய வருகையில் சேர்ந்திடுவோமே, மறுரூப மகிமாயில் துதித்திருப்போமே. ரகசிய வருகையில் சேர்ந்திடுவோமே, மறுரூப மகிமாயில் துதித்திருப்போமே. புதிய வானம், புதிய வானம் புதிய பூமி உண்டாகுமே, புதிய வானம் புதிய பூமி உண்டாகுமே. எல்லாமே எல்லாமே புதிதாகுமே, எல்லாமே எல்லாம் புதிதாகுமே. விண்ணோரும் மண்ணோரும் போற்றிடவே, விண்ணோரும் மண்ணோரும் போற்றிடவே, விண்ணோரும் மண்ணோரும் போற்றிடவே. மணவாட்டியாய் இறங்கிடுமே, மணவாட்டியாய் இறங்கிடுமே. எருசலேமே இறங்கிடுமே, எருசலேமே இறங்கிடுமே. புது எருசலேமே இறங்கிடுமே. கர்த்தர் நம் நடுவில் வாசம் செய்வார், கர்த்தர் நம் நடுவில் வாசம் செய்வார்.
நல்ல காலமும் நல்ல காலமும் நேரமும் வந்து விட்டதே, நல்ல காலமும் நேரமும் வந்து விட்டதே. நீ பூத்து காய்த்து கர்த்தருக்கு காணி தருவாயே, நீ பூத்து காய்த்து கர்த்தருக்கு காணி தருவாயே. விசுவாசத்தில் வேரூன்றியே, அன்பிலே நீ வேரூன்றியே, நல் மனசாட்சியோடு விசுவாசத்தில் வேரூன்றியே, அன்பிலே நீ வேரூன்றியே, சுத்த இதயத்தோடு விசுவாசத்தில் வேரூன்றியே, அன்பிலே நீ வேரூன்றியே. பூத்து காய்த்து பூமியினை நிரப்பிடுவாயே, பூத்து காய்த்து பூமியினை நிரப்பிடுவாயே. எக்காலமே தோணி தீடுமே, எக்காலமே தோணி தீடுமே. அறுவாடையோ நெருங்கிட்டதே, அறுவாடையோ நெருங்கிட்டதே, அறுவாடையோ நெருங்கிட்டதே. தானியங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுமே, தானியங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுமே, தானியங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுமே. ரகசிய வருகாய் நிறைவேறுமே, ரகசிய வருகாய் நிறைவேறுமே. இந்த பூமியின் மேல், இந்த பூமியின் மேல் அக்கினி போட வந்தேனே, அது இப்போதே பாய்ச்சி எரிய வேண்டுமே, அது இப்போதே பாய்ச்சி எரிய வேண்டுமே. ஆமேன். என் தேவ பிள்ளைகளே, எழுப்புதல் தீ ஹல்லேலூயா பற்றி எரிய வேண்டும் என்றால் வைக்கோ ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும். ரட்சிக்கப்படாத நம் உறவினர்கள், பந்தங்கள், சொந்தங்கள், வேலை செய்கிற இடத்துல காணப்படுகிற நபர்கள், அவர்களுக்காக, அவர்களுடைய நலனுக்காகவும் அவர்கள் ரட்சிக்கப்படவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எழுப்புதல் முதலாவது நம் குடும்பத்தில் வர வேண்டும். எழுப்புதல் நம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் வர வேண்டும். எழுப்புதல் நம் பிசினஸில் செய்கிற நண்பர்களோடு பேசும்போது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி, சுவிசேஷத்தை சொல்லி ஒரு எழுப்புதல் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. எழுப்புதலுக்காக உபவாசித்து திறப்பிலே நின்று நாம் ஜெபிப்போமானால் ஜாமக்காரனாய் ஜாமக்காரியாய் அல்லேலூயா நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தருக்கு முன்பதாக உத்தமத்தோடும் உண்மையோடு நாம் செய்வோமானால் நிச்சயம் ஒரு எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதல் தீ அல்லேலூயா தேசம் எங்கும் பற்றி எரிய வேண்டும். அல்லேலூயா. அதுவே நம் இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சை. அதனால்தான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அக்கினி வஸ்திரம், ஒரு அக்கினி அபிஷேகம் ஜனங்களுக்குள்ளே வரும்போது மாம்சத்தின் கிரியைகள் சுட்டெரிக்கப்பட்டு இதயமானது சுத்தமாக்கப்பட்டு விசுவாசத்தில் வேரூன்றி அன்பிலே வேரூன்றி நல் மனசாட்சியோடு உத்தமத்தோடு உண்மையோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படுவோம். அன்று எலியா அல்லேலூயா தேவ மனுஷனாக நின்று ஜெபித்தார். இன்று இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட நாம் ஜெபிப்போம். ஆனால் அன்று எலியா ஜெபித்த போது ஒரு அக்கினி வானம் திறக்கப்பட்டு இறங்கினது போல நாம் ஜெபிக்கும் போது அக்கினி வஸ்திரம், அக்கினிமயமான நாவுகள், அக்கினி அபிஷேகம் ஜனங்கள் மேல் ஊற்றப்படும். வல்லமையினால் நிரப்பப்படுவார்கள். இது கடைசி காலம். இது எக்கால சத்தத்தின் தோனி. இயேசு கிறிஸ்துவின் வருகையை சொல்லுகிற எக்கால சத்தத்தின் தோனி. இதோ அறுவடை நெருங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறுவடை நெருங்கி விட்டது. ஒரே காலம் தொனிக்கும். தானியங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவது போல ஒரு நொடியிலே நாம் மறு ரூப மகிமையில் சேர்வோம்.
கர்த்தருடைய வருகைக்கு ஆயுத்தமாவோம், ஆயுத்தமாக்குவோம். எழுப்புதல் தீ எங்கும் பற்றி எரியட்டும். தேசம் சுபட்சமாகட்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, மனம் திரும்புவார்களாக. அன்று எலியா ஜெபித்த போது இதயங்களும் பக்கம் திரும்ப வேண்டும் என்று ஜெபித்தார். இன்றைக்கும் நாம் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமானால், அல்லேலூயா, ஜனங்களுடைய இருதயங்கள் மனம் திரும்பும்படி ஜெபிப்போமானால் நிச்சயமாக ஒரு எழுப்புதல் வரும், ஒரு அசைவு வரும். இது கர்த்தரால் உண்டான காரியம் என்றும் காண்கின்ற கண்களுக்கு ஆச்சரியம் என்று சொல்லும்படியாக மாறும். வாருங்கள், அல்லேலூயா, எழுப்புதல் தீ பரவட்டும். எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.